ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதுல எதனா உங்களுக்கு ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் அப்ளை ஃபார்ம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 or 2 டேஸில் உங்களுக்கு அப்ளை வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். நீங்கள் அப்ளை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரி 2026. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி 23 பிப்ரவரி 2026க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 டேஸ் தான் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளவே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2005லேருந்து 2 ஜனவரி 2009க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 ஜூலை 2005க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2 ஜனவரி 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது. இது அக்னிபத் ஸ்கீம்ன்றதால 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்து 2 ஜூலை 2005லேருந்து 2 ஜனவரி 2009க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது, பின்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் எப்படினாலும் 18லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேரேஜ் ஆகாத மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான். அதுவும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கூடாது, மேரேஜ் ஆனவங்க அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அது கரெக்டானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் 10th ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 52 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கணும். செஸ்ட்டு விரியும் போது, அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஓகேங்களா, அது கூகுளில் போய்ட்டு ஏஜுக்கு தகுந்த அதாவது ஹைட் வெயிட் கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஏஜோ அதுக்கான வெயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறது ஃபோட்டோ. அதுவும் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஆனால் நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா பேடு வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படின்னா உங்களுடைய பேடில் உங்கள் நேம் எழுதிக்கணும், உங்களோட நேமு. அது கீழே என்றைக்கு ஃபோட்டோ பிடிக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த டேட் எழுதிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு நேரம் அந்த பேடை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டி அனுப்பிச்சா தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, உங்களை நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஏற்றுக்குவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதனால் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டலேட்டிவ் அண்டு ஹவுஸ் கீப்பிங், இது 2 போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, எந்தெந்த பிளேஸில் வேக்கன்சி இருக்குது, இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும், அது எந்தெந்த போஸ்ட்டு எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டீட்டெயிலு. ஸோ பிளேஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரு, நியூ டெல்லி. ஸோ இந்தமாரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே 4 ஊர் இருக்குது. அந்த 4 ஊர்லேயும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பெங்களூரில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் தாம்பரம் கொடுத்துருக்காங்க, ஆவடி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கோவை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்ம சென்னையில், கோவை, தஞ்சாவூர் 3 டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா, கிட்டே இருக்குன்னா இந்த கிருஷ்ணகிரி இந்தமாரி இருக்கீங்களா, அவங்களாம் இந்த பெங்களூர் கிட்டே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேவா, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதும் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
நான் இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டு பசங்க எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், எதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது எக்ஸாம்லாம் இருக்கும் அப்படின்னா, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4வதாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே லாங்கு தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இது கிட்டே இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பெங்களூரில் லோக்கல்லே இருக்கீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு போய் உங்களால் போட முடிஞ்சால் ட்ராப் பாக்ஸுனுக்கு லொக்கேஷன் இந்த அட்ரஸுக்கு போய் போடணும். அதுவும் பெங்களூரில் நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸ்ஸு, நீங்கள் லோக்கல்லே இருக்கீங்க, அந்த ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு போய் அந்த பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த போஸ்ட் கவரை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா பிளேஸில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, கோயம்புத்தூர், தாம்பரம், ஆவடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது சொல்லியிருந்தேன், நம்ம 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ யாரெல்லாம் 10th பாஸ் பண்ணி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளாக் ஒரு பேடில் நீங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வச்சு ஃபோட்டோ, உங்களை நேம் எழுதி, டேட் எழுதி ஃபோட்டோ பிடிக்கணும்னு அந்த ஆப்ஷனு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு. இதுதான் அந்த இது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து டீட்டெயிலாக இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்ளை வீடியோ போடும்போது இதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இயர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி தான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 10 lakh அமௌண்ட் தருவாங்க இல்லையா அக்னிபாத்தில், அதேமாரி தான் இதுலேயும் அமௌண்ட் தருவாங்க. எல்லாமே அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி தான். சேல்ரி எல்லாமே டீட்டெயிலாக அது கீழே காமிக்கிற பாருங்கள். ஸோ சேலரி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பிடிப்பு போக லாஸ்ட்டாக உங்களுக்கு 10 lakh நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது 10 lakh உங்களுக்கு கையில் தந்துடுவாங்க. ஓகேங்களா? உங்கள் சேலரி தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு 10 lakh கையில் தந்துடுவாங்க. பென்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இதில் அக்னிபாத் ஸ்கீமுக்கும் பென்ஷன் எதுவும் இல்லை. சேலரி டீட்டெயிலாம் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் 10 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷில் எடுக்கணும். ஜென்ரல் நாலேஜில் 10 கொஷின், ஜென்ரல் இங்கிலீஷில் 10 கொஷின். நீங்கள் மொத்தம் 20 மார்க் தான் எழுத போகிறீங்க. அதில் நீங்கள் 10 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். ஓகேங்களா? நீங்கள் 10 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். மொத்தம் 20 மார்க்கு, அதில் நீங்கள் 10 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. சும்மா பேசிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப அக்னிபாத் ஸ்கீமே ரொம்ப இதுவாக இருக்காது. கொஞ்சம் மெடிக்கல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 10 மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். நம்ம இவ்வளோதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ நம்ம சேனல்லேருந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுக்கான டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஓகேங்களா? இந்த ஃபார்முக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால சீக்கிரமாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 10 days 10 நாள் ஒரு 12 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சாகும். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேட்கறதுனாலும் கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறவங்க எனக்கு அப்ளை ஃபார்ம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.